இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நிலவிய போர் பதற்றத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் இருந்த 32 விமான நிலையங்களை 14ஆம் தேதி வரை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த 32 விமான நிலையங்களையும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நாம் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான அறிவிப்பின் முழு விவரங்கள் என்ன? அதாவது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இன்றைய தேதியில் நாடு முழுவதும் பல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 32 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய 32 விமான நிலையங்களை மூட மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக அமிர்தசரஸ், லுதியானா, ஸ்ரீநகர், சண்டிகர், கிருஷ்ணகர், பட்டியாலா, ஜெய்சால்மர், பத்தான்கோட், ஜம்மு, பிகானேர், லே, போர்பந்தர் இப்படி எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல விமான நிலையங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டிருந்தது. மே 15ஆம் தேதி மாலை 5:20 மணி வரை இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய அரசு அறிவித்திருந்தது. தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு சுமூகமான அமைதியான சூழல் ஏற்பட்டிருப்பதால் இந்த விமான நிலையங்களை மூடுவதற்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இன்றைக்குள் அது தொடர்பான உத்தரவை நோட்டீஸ் என்று சொல்வார்கள், அது தொடர்பான உத்தரவை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சற்று நேரத்தில் வெளியிடும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.